ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுடோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எப்படி ஒரு சார்ட், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற இன்செர்ட்ல போயிட்டு சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம எப்படி டிஃப்ரெண்டாக நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கூகுள் ஷீட்டோட டுடோரியல்ஸ்ல சார்ட், அதாவது இந்த இன்செர்ட்ல இந்த சார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எதுக்காக யூஸ் பண்றோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்மளோட கூகுள் ஷீட் டுடோரியல்ஸ் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டுடோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் நம்ம கிட்ட இருக்கிற நார்மலான ஒரு டேட்டாவை நம்ம சார்ட் யூஸ் பண்ணி அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட்டாக பண்ணி பார்க்கறது. இப்போ நம்ம நார்மலாக நம்ம டேட்டாவை பார்க்கறதுக்கும் சார்ட் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நம்ம வேல்யூ பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஷியேட் பெருசாக தெரியாது. ஆனால் அதே நம்ம சார்ட்டை பார்த்துட்டு அதோட வேரியேஷனை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம சார்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்க போறேன்னா, நான் இன்னைக்கு வாங்கின வெஜிடபிள்ஸோட லிஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இல்லை நான் ஒரு காய்கறி கடைக்காரராக இருந்தா நான் எது அதிகமாக பர்ச்சேஸ் பண்றேன், நாளைக்கு எனக்கு என்ன தேவை அதிகமாக தேவைப்படும், இன்னைக்கு வாங்கினதுல எது எனக்கு அதிகமான ஸ்டாக் மிச்சம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வேல்யூவா பார்க்கறத விட அது சார்ட்டா பார்த்தா இன்னைக்கு எது அதிகமாக சேல் ஆயிருக்கு, 1 வீக் அப்படி எடுத்த ஒரு டேட்டாவை பார்க்கும்போது, ஸோ அதை நம்ம சார்ட்டா கிரியேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எது அதிகமாக சேல் ஆயிருக்கு, எது கம்மியாக சேல் ஆகுது, எது நம்மளுக்கு என்னைக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற அந்த டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சார்ட் தேவைப்படும். ஏதாவது ஒரு சார்ட்டை வச்சு தான் நம்ம பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ வெஜிடபிள் 1ன்னு போட்டுக்கிறேன். வெஜிடபிள் 1 அதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழேயும். ஆனால் 2ன்னு மாற்றிக்கிறேன் இங்கே போயிட்டு. ஓகே, ஒரு 5 டிஃப்ரென்ஸ் வெஜிடபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இது 20% போட்டுக்கிறேன். இது ஒரு 22% வெஜிடபிள் 3, 22%. இது ஒரு 35%. இது ஒரு 39%. இது ஒரு 44%. 6 ஒரு 51%. ஸோ நான் இதை எல்லாத்தையும் வச்சு நான் இப்போ ஒரு சார்ட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன், வெஜிடபிள் நேம். அடுத்ததான் அதோட வேல்யூ. இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு சிம்பிளா ஒரு சார்ட், இந்த டேட்டாவை நம்ம பார்க்கறதுக்கும் இதை நம்ம வச்சு ஒரு சார்ட் கிரியேட் பண்ணி பார்க்கறதுக்கும் இன்சர்ட் போறேன், சார்ட் போய்க்கிறேன். இப்போ நான் ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணேன். நம்மளுக்கு கூகுள் ஆட்டோமேட்டிக்காவே மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணும் கூகுள் ஷீட்ஸ் அப்படிங்கிறதுனால. இப்போ இதுல நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எது எனக்கு அதிகமாக யூஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு நாள் டேட்டா பார்க்கும்போது, இதே இந்த வெஜிடபிள் 1ஓட ஒரு வாரத்துக்கான டேட்டா இருக்கும்போது அது என்னென்னக்கெல்லாம் அதிகமான சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது, எங்கெங்கெல்லாம் ஹைக் ஏறி இருக்கு, எங்கெல்லாம் இறங்கி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த டேட்டா வேணும். ஸோ டேட்டாவை நம்ம வச்சு ஒரு சார்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அதை பார்க்கும்போது, அதாவது நம்ம நார்மலாக வேல்யூவாக பார்க்கும்போது, இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 10 காலம்ல ஃபுல்லாக டேட்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரிய போகுது, அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் எதுவுமே நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. ஆனால் இதே அதை ஒரு சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அதில் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் நம்மளுக்கு தனியாக தெரியும். வெஜிடபிள் 5 பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் 6 விட கொஞ்சம் தான் சின்னமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ வெஜிடபிள் 6ஓட வேரியேஷன் பார்த்தீங்களா, 44க்கும் 51க்கும் உள்ள வேரியேஷன் ரொம்ப அதிக அளவு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் ஷோ ஆகுது. இப்போ வெஜிடபிள் 1ஓடது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20%. அதில் அந்த ப்ளூ தான் வெஜிடபிள் 1. ஸோ நம்ம அதை இருக்கிற வேல்யூஸை பார்க்காம அப்படியே சார்ட்டா கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுனால நம்மளுக்கு நிறைய யூசேஜ் இருக்கு. ஸோ ஒரு சார்ட்டும் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸாம்பிளுக்கு பை சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்க. அடுத்து நான் எப்படி ஒரு காலம் சார்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மினிமைஸ் பண்ணி இங்கே அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்டோட மார்க் லிஸ்ட் டேட்டா இருக்கு. ஸோ அதில் யாரு ஹையஸ்டான மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், சேம் மேலே டைட்டில் கொடுத்துக்கிறேன், ஸ்டூடெண்ட் நேம், பக்கத்தில் மார்க்.
ஸ்டூடெண்ட் நேம் 1, மார்க் வந்து ஒரு 75 வாங்கியிருக்காரு. அப்படியே நான் ஸ்டூடெண்ட் நேம் 2ன்னு போட்டுக்கிறேன். ஒரு 10 ஸ்டூடெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 9 ஸ்டூடெண்ட். மார்க் மட்டும் என்டர் பண்ணிக்கிறேன். ஒரு 35 வாங்கியிருக்காரு, ஒரு 23 வாங்கியிருக்காரு, ஒரு 67 வாங்கியிருக்காரு, 44, 51, 39, 43, 51. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு காலம் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் போகிறேன், உங்களுக்கு சார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு பை சார்ட் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம போயிட்டு ஸ்டூடெண்ட் 1 எவ்வளோ வாங்கியிருக்காரு, 2 எவ்வளோ வாங்கியிருக்காரு, 3 எவ்வளோ வாங்கியிருக்காரு நம்மளுக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி டேட்டா லேபிள்ஸ் கொண்டு வருது? இப்போ நம்மளுக்கு பை சார்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக லேபிள் வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம எப்படி லேபிள் கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட்டோட செட்டப் வரும். செட்டப்பு கஸ்டமைஸில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு சீரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சீரீஸில் டேட்டா லேபிள்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி அவங்களோட டேட்டா லேபிள், அதாவது அந்த வேல்யூ, இந்த டேட்டாக்கான ஸ்டூடெண்ட் ஒன்றுக்கான வேல்யூ எவ்வளவோ அது நம்மளுக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஷோ ஆனதுக்கப்புறம் இதை அதிகமான மார்க்லேருந்து கம்மியான மார்க்குக்கு நம்ம வந்து சார்ட்டை கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், முதல்ல கொஞ்சம் சைஸை சிறுசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி செட் பண்ணிக்கிறேன். பண்ண வேண்டிய விஷயம், அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷார்ட் கொடுத்துட்டு நம்ம அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த பாருங்க. ஸோ A to Z, Z to Aன்னு இருக்குது. நம்மளுக்கு காலம் ஜினா நம்மளுக்கு Z to Aன்னு கொடுக்கலாம். ஷார்ட் கொடுக்க நம்மளுக்கு இப்போ ஹையஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு நம்மளோட இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் 1 வந்து 75 வாங்கியிருக்காரு, ஸ்டூடெண்ட் 4 67, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் 6, அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு யார் கம்மியாக வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 3 23 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ இது நம்ம காலம் சார்ட் இதில் கிரியேட் பண்ணியாச்சு. லைன் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டாவை அப்படியே விட்டுறேன். நான் இந்த டேட்டா வச்சு ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ண போகிறேன், இந்த வெஜிடபிள் டேட்டா வச்சு. இப்போ இன்சர்ட் சார்ட் கொடுத்துக்கிறேன். இந்த சார்ட்டை நான் முதல்ல டெலிட் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற இந்த சார்ட்டை டெலிட் கொடுத்துறேன். இதை போய் நான் சேஞ்ச் கொடுத்துக்கிறேன் சார்ட்டோட ஸ்டைலில். இப்போ செட்டப்பு பை சார்ட்டுக்கு பதிலாக லைன் கொடுத்துறேன். அடுத்ததாக டேட்டா லேபிள்ஸ், கஸ்டமைஸில் போயிட்டு சீரீஸில் டேட்டா லேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ், வெஜிடபிள் 1 எத்தனை பர்சன்டேஜ், 2 எத்தனை பர்சன்டேஜ், உங்களுக்கு 3 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் லைன் சார்ட்டுக்கும் நீங்கள் பார்த்த முதல்ல அந்த பை சார்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நமக்கு கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன் சார்ட் போடணும், இல்லை பை சார்ட் போடணுமா, இல்லை காலம் சார்ட் போடணுமா அப்படிங்கிறத நம்ம தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி டேட்டாக்கு என்ன மாதிரியான சார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், என்ன மாதிரி டேட்டாக்கு என்ன மாதிரியான சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி கூகுள் ஷீட்டில் டேட்டாவை சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம கிட்ட இருக்கிற நார்மல் டேட்டாவை எப்படி ஒரு சார்ட்டாக கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற வேரியேஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, சார்ட்டாக பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.